எப்பா இந்த போஸ்டர் பார்த்தீங்களா? ஸ்டாலின்னு கீழே சின்னதாக இருக்கிறாரு, பாகுபலி மாதிரி மேலே விஜய் பெருசாக இருக்கிறாரு. என்னன்னு பார்த்தா ஸ்டாலின் ஆட்சியில் 28,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு, விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட். எது 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டா? அப்படியே இதை பாருங்கள், 1,00,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் இன் 100 days அப்படின்னு மாநாடு நடக்குது. அந்த இதுக்கு பின்னாடி அப்படியே விஜய் நிற்கிறாரு. ஃபோட்டோவை பாருங்கள், வைரல் ஆகிட்டு இருக்காங்க, போஸ்டர்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 100 நாள், ஃபஸ்ட்டு 100 நாள் ஆட்சியிலே 1,00,000 கோடி தொழில்துறையில் முதலீடு. வாட் அ மேன், கெட் த மேன் வித் த பிளான் ரைட் ஹியர் அப்படிங்கிற அளவுக்கு போஸ்டர் ஒட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா மீம் பேஜ்லையும் மீமை பறக்க விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பார்ப்பதற்கு உண்மை போல தெரியும், இதுதான் ஒரு பச்சையான உருட்டு. ஏன் இதை உருட்டுன்னு சொல்கிறோம்னா, கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம உள்ளே போய் பார்த்துருவோமே. ஃபஸ்ட்டு இப்போ வெற்றி தமிழ்நாடு அப்படிங்கிற பேரில் ஒரு முதலீட்டாளர் மாநாடு அப்படிங்கிறது இன்றைக்கி நடத்தப்பட்டிருக்கு. அதில் எத்தனை எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க? எம்ஓயுனா மெமரேண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது எத்தனை கம்பெனிகளோட ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 97 கம்பெனிகளோட இந்த ஒப்பந்தம் சைன் ஆகிருக்குது இந்த மாநாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த மாநாட்டுக்கு முன்னாடி மே 10ஆம் தேதி விஜய் ஆட்சி அமைச்சார். அதிலிருந்து இந்த மாநாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் மொத்தம் எத்தனை எம்ஓயுனா 7 எம்ஓயு சைன் ஆகிருக்குது. அந்த 7 எம்ஓயுனுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 35,000 கோடி. அப்போ இந்த மாநாட்டில் சைன் ஆனது 97 எம்ஓயு, அதனுடைய வேல்யூ 67,452 கோடி. அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 1,02,000 கோடி அப்படின்னு ஒரு உருட்டப்படுகிறது. இந்த உருட்டுக்கு உள்ளே நம்ம போக வேண்டியிருக்கு. இப்போ முதல்ல அந்த 7 எம்ஓயு சொன்னாங்க இல்லைங்களா, 35,062 கோடி. அந்த 7 எம்ஓயுட வேல்யூ, அந்த 7 எம்ஓயுவில் என்னென்ன கம்பெனியெல்லாம் சைன் பண்ணியிருக்குது அப்படின்னு அவங்களே ஒரு ப்ரொமோஷன் வீடியோ போட்டிருக்காங்க. இது ஒன்றும் நம்ம எடுத்த இது கிடையாது. அவங்க கவர்மெண்ட்லேருந்து வெற்றி தமிழ்நாடு ஈவெண்ட்டுக்கு ப்ரமோஷன் வீடியோ போட்டிருக்காங்க. அதில் அந்த 7 எம்ஓயு யார் சைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோவை பாருங்கள். லார்சன் அண்ட் டர்போ எல்என்டி கம்பெனி 18,600 கோடி இன்வெஸ்ட்மெண்ட். அதன் மூலமாக 8,000 பேருக்கு மேலே வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்என்டி கம்பெனியை எங்கேயோ போய் உள்ளே புட்டிச்சு இழுத்தி கட்டாயப்படுத்தி நீங்கள் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா எல்என்டியில் மொத்தம் 2 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியமானது. அதில் காஞ்சிபுரத்தில் ஒரு டேட்டா சென்டர், அதுக்கப்புறம் ஒரு கப்பல் கட்டும் தளம். இது ரெண்டுமே இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய டேட்டா சென்டர் 2021 நவம்பர் மாதமே கொண்டு வரப்பட்டுடுச்சு. இந்த கப்பல் கட்டும் தளம்ங்கிறது 2025லேயே மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போதே அந்த ஒப்பந்தம் போடப்பட்டு விட்டது. அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஏன் இதை போன ஆட்சியில் போட்டதை இப்போ சேர்த்துக்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஏற்கனவே இருக்கிற கம்பெனியினுடைய எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது இப்போ நடக்குது. அந்த எக்ஸ்பேன்ஷனை தான் நாங்களே பிடிச்சி இழுத்து பிடிச்சி கொண்டு வந்தோங்கிற மாதிரி 18,600 கோடியை இவங்களோட கணக்கில் எழுதியிருக்கிறாங்க. அடுத்தது 2வது எம்ஓயு என்னன்னு அடுத்த படத்தை பாருங்கள். ஹிட்டாச்சி எனர்ஜி 1000 கோடி முதலீடு. இந்த ஹிட்டாச்சி எனர்ஜியை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்களான்னு கேட்டோம்னா அதுலேயும் என்ன ட்விஸ்ட் இருக்குதுன்னா, இந்த கம்பெனி 2023 அக்டோபர்லேயே இனாகரேட் பண்ணப்பட்டுடுச்சு. அதை பண்ணி வைத்தவர் ஸ்டாலின். அதுக்கு பிறகு அதோடைய ஒரு எக்ஸ்டென்ஷன், நெக்ஸ்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது 2025 அக்டோபர்லேயே தொடங்கிடுச்சு. அப்போ அதோட எக்ஸ்டென்ஷனை தான் திருப்பி 1000 கோடி முதலீடுன்னு இவங்க கணக்கில் சேர்த்துருக்குறாங்க. ஸோ அதுவும் புதிய கிரீன் ஃபீல்டு ப்ராஜெக்ட் கிடையாது, புதுசாக வந்த கம்பெனி கிடையாது, ஏற்கனவே இருக்கிறதுனுடைய எக்ஸ்பேன்ஷன். அடுத்த ஃபோட்டோவை பாருங்கள். விக்ரம் சோலார் அப்படின்ற கம்பெனி, இது பார்த்தோம்னா 15,037 கோடி முதலீடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 15,000 கோடி முதலீட்டினுடைய உருட்டை பார்த்தோம்னா, இந்த கம்பெனி 2025 பிப்ரவரி மாதமே அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினால் இனாகரேஷன் பண்ணப்பட்டு விட்டது. இந்த
இந்த இந்த கம்பெனியினுடைய இதுக்கு பார்த்தோம்னா அடிக்கல் நாட்டு விழாவில் ஸ்டாலின் கலந்து கொண்டு அப்போவே இது வந்து 3 ஜிகாவாட் சோலார்லேருந்து 6 ஜிகாவாட் மாடியூல் வரைக்கும் தயாரிக்கக்கூடிய கம்பெனின்னு சொல்லி இதன் மூலமாக 2500 பேருக்கு வேலை கிடைக்க போகிறது அப்படின்லாம் அறிவித்தாங்க. அதை கொண்டு வந்துட்டு இவங்க இப்போது நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட் தான். ஸோ இந்த 7 MOUவில் மொத்தம் நம்ம சொன்ன இந்த 3 எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்டினுடைய வேல்யூ மட்டும் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 18,600 கோடி ஒன்று, 15,000 கோடி ஒன்று, இது ரெண்டுத்தையும் சேர்த்தாலே 33,600, இன்னொரு 1000 கோடி, அதை சேர்த்தா 34,600 கோடி. மொத்தமாக இவங்க சொன்ன அந்த 7 MOU மூலமாக கிடைச்ச 35,062 கோடியில் 34,600 கோடி அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனிகளினுடைய எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட். அப்போது எவ்வளோ தான் நீங்கள் கொண்டு வந்தாங்க? அப்போ புதுசாக வந்தது என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இதில் 4 கம்பெனியினுடைய லோகோ மேலே போட்டிருக்காங்க பாருங்கள். CHUBB, நார்டெக்ஸு, மோட்டிவ் லிங்க்கு, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியான்னு இந்த 4ம் சேர்த்தே 425 கோடி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதுலேயும் இந்த நார்டெக்ஸுங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடியது. அப்போ இந்த CHUBBயும் மோட்டிவ் லிங்க்கும் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா யூனிவர்சிட்டிங்கிறது தான் புதிதாக வந்தது. அதனுடைய மொத்த வேல்யூங்கிறது 425 கோடிக்கு உள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த 7 MOUனுடைய ஒரிஜினல் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தது இந்த 97 MOUக்கு வருவோம். இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் போடப்படுகிற 97 MOU இருக்கு இல்லைங்களா? இந்த 97 MOUவில் வெறும் 25 MOU மட்டும்தான் கிரீன் ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய நிறுவனங்களாக ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. மீதி 72 MOU பார்த்தோம்னா ஏற்கனவே இருக்கிற கம்பெனிகளை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ப்ரௌன் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசாக கட்டுறாங்கன்னா க்ரீன் ஃபீல்டு ஒன்றுமே இல்லாமல் புதுசாக ஒரு கம்பெனியை ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது க்ரீன் ஃபீல்டு. ஏற்கனவே ஒரு இடத்துல கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனியில் எக்ஸ்ட்ரா ஒரு யூனிட் கட்டுறாங்க, எக்ஸ்ட்ரா 2 யூனிட் கட்டுறாங்க, இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துகிறாங்க அப்படின்னா அதை ப்ரௌன் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ப்ரௌன் ஃபீல்டு MOU தான் 72 MOU. புதிதாக வர்றதுங்கிறது வெறும் 25 MOU தான். அப்போ அந்த 25மே பெரிய பெரிய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த 97 MOUன்னு சொல்லிட்டு சில ஃபோட்டோலாம் போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோங்கிற மாதிரி. அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லர் இந்தியா அப்படிங்கிற கம்பெனி, இந்த கம்பெனி வந்து பார்த்தோம்னா ஹெவி ட்ரக் இன்ஜினியரிங் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனி ஏற்கனவே உரகடத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி தான், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அதே இந்த லிஸ்ட்டில் பார்த்தோமா அடுத்து ZFன்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப் பார்த்தோம்னா அது வந்து 2012லேயே உரகடத்தில் அந்த கம்பெனி இருக்குது. அதையும் இவங்க வந்து எக்ஸ்பேண்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ கேப்லின் பாயிண்ட் லேபரேட்டரிஸ்னு ஒன்று இருக்குது, அது கும்மிடிப்பூண்டியில் இருக்குது. இப்படி ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனிகளினுடைய எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது தான் முக்காவாசி இதில் நடக்கக்கூடியது. ஸோ அப்போ வந்து என்னதான் புது இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதில் வந்து டிஎம்கே பீரியடில் நடந்த முதலீட்டாளர் மாநாட்டில் வந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உடைய லோகோ இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிண்டல் பண்ணாங்க. இதில் இந்த ஓரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே இந்த ஃபஸ்ட்டு லைனில் லாஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் மன்னான்னு போட்டிருக்கு. அது என்னென்னா இந்த மன்னா ஹெல்த் மிக்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனம். ஸோ அந்த நிறுவனம் இந்த மெகா முதலீட்டாளர் மாநாட்டில் ஒரு நிறுவனம் தான். ஸோ இப்படிப்பட்ட பல நிறுவனங்கள் வந்து இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இதை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம வந்து இது எல்லாமே உருட்டுன்னு சொல்கிறோமானா இதில் அதெல்லாம் விட முக்கியமான ஒரு தகவல் இருக்குது. அது என்னென்னா பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் அந்த இதழில் வந்து பார்த்தோம்னா ஜூலை மாதம் 31 ஒரு மிக முக்கியமான கட்டுரை வெளியாகி இருந்தது. அந்த கட்டுரை எதை பற்றினது அப்படின்னா புதியதாக சிஎம் வந்திருக்காங்க இல்லைங்களா? பல மாநிலங்களில் இப்போ கேரளா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு இந்த 3 மாநிலங்களில் புதுசாக தேர்தல் நடந்தது. புது சிஎம் வந்திருக்கிறாங்க. புது சிஎம் வந்த பிறகு இந்த 2 மாதம் 3 மாத காலத்தில் இந்த 3 மாத காலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அந்தந்த ஸ்டேட்டில் எப்படி என்னவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறாங்க. அதில் பார்த்தோம்னா கேரளாவில் அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா 294% அதிகரிச்சிருக்கு. இப்போ அதே வெஸ்ட் பெங்கால் அங்கே பார்த்தோம்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 199% அதிகரிச்சிருக்கு. அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா இந்த இமேஜை பாருங்கள். அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா 74% அதிகரிக்கலை,
-74%. இருந்ததை விட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது குறைந்திருக்கிறது அப்படிங்கிறது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் இதழ் வெளியிட்ட ஆதாரப்பூர்வமான செய்தி. இன்வெஸ்ட்மெண்ட்டு மற்ற மாநிலங்கள் மொத்தம் 3 மாநிலத்தில் புது சிஎம் வந்தாங்க. கர்நாடகாவில் ஒரு சிஎம் சேஞ்ச் ஆனார். இந்த 4 மாநிலத்தையுமே சேர்த்தாலுமே மிக மிக குறைவான இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது வழக்கமாக இந்த பீரியடில் வரக்கூடிய வழக்கமாக இந்த மே ஜூன் ஜூலையில் வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை விட இந்த முறை தான் குறைவான இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் சொல்லக்கூடிய செய்தி. இப்போ இதே பார்த்தோம்னா போன வருஷம் இதே டைமில் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது வந்த முதலீடு அப்படிங்கிறது 44,000 கோடி இந்த சேம் பீரியடில். ஆனால் இப்போ வந்திருக்கிறது வெறும் 11,236 கோடி. ஸோ இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டு குறைந்திருக்கிறது தமிழ்நாட்டில்னு செய்தி வந்த பிறகு, இதெல்லாம் ஆதாரப்பூர்வமாக வெளியான பிறகுமே கூட 1,00,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு 100 நாளில் கொண்டு வந்துட்டோம், தட்டி தூக்கி வந்துட்டோம். இவனை மட்டும் காவேரிக்கு அனுப்பிச்சு கர்நாடகாவுக்கு அனுப்பிச்சோம்னா காவேரியை தட்டி தூக்கிட்டு வந்துடுவான் சார், கையோடு கொண்டு வந்துடுவான் சாருங்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்த 100 நாள்லேயே பாருங்கள் சார். ஸ்டாலின் ஆட்சியெல்லாம் என்ன சார் இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ பாருங்கள் தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு பல உருட்டுகள் இப்போ மீம்ஸாக கார்டாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. வீடியோக்களாக நாளைக்கு வரும். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லேருந்து யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லேருந்து எல்லாருமே இந்த கேம்பெயினை பண்ணுவாங்க. 100 நாளில் 1,00,000 கோடி எல்லாம் வாய்ப்பே கிடையாது, பார்த்தீங்களான்னு பண்ணுவாங்க. ஆனால் அதில் பெரும்பாலானவை ஏற்கனவே இருக்கிறதுனுடைய எக்ஸ்பேன்ஷன், புது இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான தகவல்.